தோழர் மதிவதன் அவர்களுக்கும் தோழர் கோபிநாதன் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு உரசல் ஏற்பட்டுருந்துச்சு. அதில் இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த பாவனன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, கோபிநாதனுக்கு ஃபேவராக பேசுவார்னு. நீங்கள் ஒன்று சொல்லிட்டோமா, நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராதிங்க. 4 சோத்துல உட்காந்து நீ கீச்சிடல, 4 சோத்துல உட்காந்து 4 கேமரா வச்சுன்னு எல்லாரும் பேட்டு எடுத்து வீடியோவில் போட்டேன்னு நீ என்ன பிடிங்கிட்ட அத்தனை நாட்டுக்கு. அதான் சார், அதனால என்ன சொல்லுங்க, பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறேன். அதனால சத்தியமாக சொல்கிறேன், இது அவன் ஒரு ஆனஸ்ட்டாக கேள்வி கேட்குறாங்களாம் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் வாயை கலராது. அது எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை பற்றின ஒரு கருத்தெல்லாம் இங்கே சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நாங்கள் டைரெக்டாக பிஜேபி எதிர்த்த முடியுமா, சனாதன கோட்பாடு எதிர்த்த முடியுமான்னா எங்களுக்கு கொஞ்சம் வலிமை குறைச்சலாக தான் இருக்குது, குறைச்சலாக இருக்குது. அப்போ சேகர் பாபு அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் சார், நமக்கு அது வரல. அவருக்கு அவர் கட்சியில் அவருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது அவர் சேகர் பாபு பண்ணுறாரு. தலைவர் எழுச்சி தமிழர் அப்படியே டிட்டோ புரட்சியாளர் அம்பேத்கரோட அதே மூளை அதே சித்தாந்தம் அவருக்கு இருக்குது. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் திரு லெனின் அன்பரசு அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா விசிகாவினருக்கு பல மனக்கசப்புகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேயே ஏன் விசிகா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனையாகட்டும் சரி, கட்சி சார்ந்த பிரச்சனையாகட்டும் சரி, பல இடங்களில் திமுக விசிகாக்கு ஆதரவு அளிக்குதான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆனால் விசிகா தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக எங்களை என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பல இடங்களில் ஒரு பொருட்டாவே மதிக்கத்தில்ன்றமான விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. ஆளுநர் ஷானவாஸ் உட்பட பல எம்எல்ஏக்களை கூப்பிடாம ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. கரெக்டு தான். அது ஒரு சில இடங்கள்ல அப்படி நடக்க தான் செய்யுது, எல்லா இடங்களும் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட எங்கள் தலைவர் இருக்கிறாருன்னா நாங்கள் ஒன்றும் எப்படி சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் சரி அடிமைப்பட்டெல்லாம் இருக்கிறதா நீங்கள் நினைக்க வேணாம். அப்படி எந்த அவசியமும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் தலைவர் இருக்கார். எங்களோட தலைவரோட அதீத உழைப்பு இன்றைக்கி எங்களை இவ்வளோ தூரம் முன்னேற்றி இருக்குதுன்னா அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுமை காக்கணும். இப்போ நீங்கள் கேள்வி எழுப்புகிற மாதிரி நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா தலைவர் அறிவார்ந்த தலைவர் அவருக்கு தெரியும் எங்கே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், எங்கள் தலைவர் எங்கேயும் தன்மானத்தை அடைந்து அப்படி ஒரு கூட்டணி வச்சுட்டு பதவிக்கோ ஒரு மற்ற பொருளுக்கோ ஆசைப்படுற ஆள் இல்லை. அது நாடறிஞ்சு உண்மை. அதை நான் சொல்லி தான் எங்கள் தலைவருன்றக்காக நான் மிகைப்படுத்தி பேசலை, அது நாடே அறியும், ஏன் இந்த உலகமே அறியும். அப்படி அதை இதுவும் தாண்டி ஏன் இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு பிரதான கொள்கையே பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். நான் முதல்ல கூட சொன்னேன், நாங்கள் எங்கள் எதிரி யாருன்றதை தீர்மானிச்சுட்டு தான் நாங்கள் களத்தில் வரோம். எங்களுக்கு எதிரி திமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை தமிழ்நாட்டு உள்ள கட்சிங்களோ எங்களுக்கு கிடையாது. ஏன் சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவோ எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. எங்களோட எதிரி யாருன்னா சனாதனம் தான். சனாதன கொள்கையை தான் நாங்கள் மூர்க்கமாக எதிர்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் தன் வாழ்நாள் இறுதி வரையும் எதிர்த்தார். அவரால் என்ன முடியுமோ எவ்வளோ முடியுமோ அவர் அறிவாற்றலால் அவரோட கடின உழைப்பில் சனாதனத்தை எதிர்த்துட்டு வந்தார். அதன் வழியாக வந்தவர் தான் எங்களோட தலைவர் எழுச்சி தமிழர் அப்படியே டிட்டோ புரட்சியாளர் அம்பேத்கரோட அதே மூளை அதே சித்தாந்தம் அவர்கிட்ட இருக்குது. சொல்லப்போனால் அவர் தமிழ்நாட்டோட பெரியார். இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரியார் தான் எங்களோட தலைவர் அண்ணன் திருமா. இப்போ நாங்கள் ஏன் திமுகவில் இருக்கிறோன்ற கேள்விக்கு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எங்களோட சித்தாந்தமே சனாதன எதிர்ப்பு தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக வலிமையாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் எல்லாருக்கும் தெரியும், திராவிடர் கழகம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் முருகன் சார்ந்த மாநாடுகள்லாம் நடத்துறத பார்த்துருக்கோம். சேகர் பாபு அவர்கள்லாம் முன்னாடி நின்று அந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. சார், சேகர் பாபு அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் சார், நமக்கு அது வரல. அவருக்கு அவர் கட்சியில் அவருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது அவர் சேகர் பாபு பண்ணுறாரு.
அவர் அமைச்சர் அந்த பண்ணுறாரு, மாவட்ட செயலாளர் பண்ண அதுக்குள்ளே நான் வரல. நாங்கள் ஏன் இருக்கிறோன்றது நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அப்படிலாம் பேசாதீங்க. அது சிக்கலில் போய் முடியும். ஏன்னா அது நமக்கு வேண்டாம் என்ன சொல்கிறேங்க. எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஏன் திமுகவில் இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்றைக்கி வலுவாக வந்து பெரியார் காலத்துலேருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துலேருந்து இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் காலத்துலேருந்து அவங்க வந்து சனாதன எதிர்ப்புக்கு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனாக்கா எங்களோட கொள்கை தலைவரே தந்தை பெரியார் தான். இப்போ பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற ஒரு இயக்கத்தை கூட தான் நாங்கள் பயணிக்கணும். பெரியார் யாரை எதிர்த்தாரோ அவங்கள தான் நாங்கள் எதிர்க்க போகிறோம். பெரியாரோட சித்தாந்தம் தான் தலைவர் திருமாவோட சித்தாந்தம். புரட்சியாளர் அம்பேத்கரோட சித்தாந்தம் தான் அண்ணன் திருமாவோட சித்தாந்தம். இது எல்லாமே நாங்கள் என்ன ஒரு கோட்பாட்டை எதிர்க்கிறோமோ அந்த கோட்பாட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் நாங்கள் வந்து தொடர்ந்து அங்கே பயணிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னக்கா, அங்கே வந்து அவமானப்பட்டதெல்லாம் நாங்கள் இல்லை. அப்போது இப்போ வந்து எங்களுக்குள்ள நாங்கள் வலு சேர்த்துக்கிறோம். இப்போ அதாவது உண்மையாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து பிஜேபி வந்து எதிர்த்த முடியுமா, சனாதன கோட்பாடு எதிர்த்த முடியுமான்னா எங்களுக்கு கொஞ்சம் வலிமை குறைச்சலாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எல்லா ஜனநாயக இயக்கத்தையும் ஒன்றும் சேர்த்துக்கிறோம். ஓகே சார். ஆனால் இப்போ பரவலாக ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தோழர் மதிவதன் அவர்களுக்கும் தோழர் கோபிநாதன் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு உரசல் ஏற்பட்டுருந்துச்சு. அதில் இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த பாவலன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, கோபிநாதன் ஃபேவராக பேசுவார்னு. நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராதிங்க. நான் அதுவும் பேசவும் மாட்டேன். ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இது எங்கள் கட்சி விவகாரங்க. இது பொது வெளியில் வந்து இப்போது தோழர் மதிவதன் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் என் வாயை கலராதீங்க. அது எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை பற்றின ஒரு கருத்தெல்லாம் இங்கே சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அது எங்கள் சொந்த பிரச்சனை, எங்கள் குடும்ப பிரச்சனை. இது எங்கள் அப்பா டெல்லியில் இருக்கார், வருவார். வந்தனக்கா அவர் உயர்மட்ட கூட அவர் என்ன நடவடிக்கை எடுத்து போகிறார், அது எங்கள் பிரச்சனை. உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? சரி, ஓகே சார். உங்கள் கட்சி அதை பற்றி நம்ம பேசணும். கோபிநாயனார் வந்து முக்தார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு இதோட பேஸ் பண்ணி. ஆனால் முக்தார் அவர்கள் வந்து கோபிநாயனார் கிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. ஆமாம், உண்மை. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். தவிரங்க முக்தார் ஒன்றும் யோகியம் கிடையாது. நான் இது மீடியாவில் பேசலாமா? நீங்களும் மீடியாக்காரன். இப்போது மீடியாவுக்கு ஒன்று போடுற அளவுக்கு நம்ம எதுவும் போடுறோம் இல்லை சார். இப்போ மீடியா இருக்கட்டும், என்ன முக்தார் வந்து ஒரு 10 கேமரா 20 கேமரா வச்சுட்டு இருந்தான்னா பெரிய இதுவாக சொல்லுங்கள். யாரை நான் இதுக்காக சொல்லலைங்க. நான் முக்தார் வீடியோலாம் பார்ப்பேன். எல்லாரையும் அனாவசியமாக பேசுறது யாருக்கு நாளைக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க? ஒரு 4 கேமரா வச்சுட்டு பத்திரிகை தர்மம் ஊடக தர்மம்னா நீ என்னென்ன வாய் வந்துட்டு பேசுவியா? ஒருமையில பேசுவியா? வா போன்னு பேசுவியா? ஒன்று சொல்லிட்டோம்மா, ஊடகத்துக்கு இந்த கேள்வி கேட்குற அவ்வளோ தைரியம் இதில் அந்த முக்தாருக்கு வந்து கொஞ்சம் வலிமை குறைஞ்சவங்க தான் எங்கள் கட்சிகளை கேட்குற, மற்ற ஆளு கட்சி எல்லோரும் கேட்குற. அந்த ஒரு தைரியம் வந்து தெம்பு தரான்னு இருந்ததுன்னா போயிட்டு இவரை கேளு, முதல்வர் ஸ்டாலினை கேளு, எடப்பாடி போய் கேளு, சீமானை போய் கேளு, இல்லை அன்புமணி ராமதாஸை போய் கேளு. உங்களுக்கு எங்கேருந்து அவ்வளோ திமுரு வரும்? இது தப்பு தான் சார். இது ஊடகவியலாளர்னா ஒரு அளவு அடக்கம் இருக்கணும். நீங்கள் பேசுங்க. நியாயமாக பேசுகிறேன்னா நீங்கள் நியாயமான போராட்டங்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சைப்படுத்தும் விதமான விஷயம். அதான் சார், என்ன சொல்கிறது, பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறேன். இருந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து அவன் வந்து ஒரு ஆனஸ்ட்டாக கேள்வி கேட்குறாலாம் கிடையாது. நீ எந்த தைரியத்தில் அப்படி பேசுகிற? எனக்கு தெரிஞ்சு முக்தார்லாம் வந்து பெரிய பின்னணி உள்ள ஆள் தான் நினைக்கிறேன். நான் பேச முடியாது. எந்த ஒரு நிலைப்பாடும் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு கட்டணம் நார்மலா அவர் தான் ஏந்து போயிட்டார்ல அவரு. ஆனா அதை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அனுப்புற மாதிரி அவமானப்படுத்த தான் அது முக்தார். அவர் அங்கேயே உதச்சி இருக்கணும். அவர் விட்டு வந்தார். என்ன பண்ணுறது? என்னெல்லாம் கேட்டேன்னா கேள்வி கேட்டேன்னா நான் அப்போ தான் இது பண்ணுவோம். அப்போ விசிக்கு அந்த பழைய பவர்லாம் இழந்துருச்சுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? விசிக்கு எல்லாம் பவரில் எழுந்துறது எங்களோட கட்டுப்பாடு. அப்படி தலைமைக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் சார். இப்போ விசிக்கு என்ன பவர் இருந்துச்சு? அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டா அவர் என்ன நிலைப்பாடில் போனாரோ ஒரு கோபி, அது என்ன பிரச்சனைன்னு கூட நமக்கு தெரியாது. மக்கள் சார்ந்த பிரச்சனை ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன சார், நான் இப்போ அதை பற்றி பேசுகிறேன். அது என் சொந்த குடும்ப பிரச்சனை. புரியுதா? இது சொந்த குடும்ப பிரச்சனை. எங்கள் தலைவர் வரப்போகிறார், அவர் பேசி அது என்ன முடிவு எடுப்போம். நான் வந்து அவர் பாவலன் பற்றியும் இவர் பண்ண தப்பு அவர் சரியில்லை நான் சொல்கிறது எனக்கு ஆள் இல்லை. ஏன்னா 2 பேரும் என்னோட அண்ணனுக்கு தான். அது என் பிரச்சனை. அது நாங்கள் 4 செவத்துக்குள்ளே பேசிக்க போகிறோம். அது இவர் வந்து பாவலண்ணன் பேசினார்னா அது அவர் தனிப்பட்ட கருத்து.
இவர் பேசினாலும் அது அவர் தனிப்பட்ட கருத்து. ஆனால் நாங்கள் கட்சி கட்டுப்பட்டவங்க, இது என்னோட பிரச்சனை, என் குடும்பத்தோட பிரச்சனை, நாங்கள் பேசுகிறோம், அதை விட்டுருங்க. முக்தார் மாதிரி பொறுக்கித்தனமாக கேள்வி கேட்கறதுலாம் நம்ம அலோவ் பண்ண முடியாது. இப்போ கூட தலைவருக்காக தான் நம்ம கம்முன்னு இருக்கிறோம். இப்போ தலைவர் வந்து என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாருன்றது எனக்கு தெரியல. பேசுனதுக்கப்புறம் முக்தாருக்கு அதை தெரியும். முக்தாருக்கு தான் வாய் இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. என்ன முக்தாருக்கு ஒரு தைரியமான ஒரு ஆள் அண்ணா இவ்வளோ வாய்க்கு பேசுகிறல்ல, ஏன் சீமான் அவர் கூப்பிட்டு பேட்டி அடிக்க வேண்டியதுதானே? சீமானை பேட்டியில் திட்டுறாரு, நேரடியாக சீமானை கூப்பிட்டு பேட்டி எடுங்க. இல்லை போயிட்டு வலிமையாய்ந்த எதிர்கட்சி தலைவர் அவர் எடப்பாடி பேட்டி எடு, இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலினை பேட்டி எடு. ஏன் இந்த நாட்டில் இப்போது நாங்கள் பண்ணுற பிரச்சனை, ஒரு சிலர் பண்ணுற பிரச்சனை தான் முக்தாருக்கு தெரியுதா? இப்போ எவ்வளோ மக்கள் வந்து திமுக குறை சொல்கிறாங்க, எவ்வளோ மக்கள் அண்ணா திமுக குறை சொல்கிறாங்க. இவன் 2 பேர்கிட்ட மாற்றி மாற்றி கேள்வி பாரு. உனக்கு தைரியம் இருந்தனா உனக்கு எவனா எழுச்சி வாங்கி அடிப்பா, நீ பாட்டு நீ பேசி உன் டிஆர்பி ரேட்டு ஏற்றின்னு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அடிக்க வந்தார், அதான் பெரிய விஷயம். எனக்கு அதே வருத்தமாக இருக்குது. முதல்ல இவர் போனதே தப்புங்க. என்னத்தான் சொல்லி இவர் எதுக்கு தேவையில்லாமல் போகணும், புரியுதுங்களா? எவ்வளோ மீடியா இது போனால் என்ன முக்தார் தான் வந்து பெரிய பிடிங்கன்னா ஒன்றும் எனக்கு புரியல. நல்லா வாயில வருது, எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு வந்து தொலைச்சிருவேன், பார்த்துக்கலாம், வா ராஜா மோதிக்கலன்னா யார் ஒன்று அவ்வளோ நெக்கலான பேச்சு பேசுகிறேன். அந்த ஊடகவியலோட உங்களுக்கு பேச சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் சொல்லுங்கள் சார். ஒரு லிமிட் இருக்குதுல்ல, ஒருத்தர் கேள்வி கேட்கறதோட ஒரு லிமிட் இருக்குதுல்ல. சபை நாகரிகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதே நாங்கள் கேட்கட்டுமா? அது மாதிரி கேட்கட்டுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 4 செவத்துல உட்காந்துன்னு நீ கீச்சிடல, 4 செவத்துல உட்காந்துன்னு 4 கேமரா வச்சுன்னு எல்லோரும் பேட்டி எடுத்து வீடியோவில் போட்டேன்னு நீ என்ன பிடிங்கிட்ட எத்தனை நாட்டுக்கு சார்? அவன் மக்கள் காலத்தில் எவனோ தெரியும் போராடுறான். அங்கே சில நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். இன்றைக்கி திமுக அரசு நல்ல அரசு செய்யுது, அதையும் 4 பேர் குறை சொல்கிறான். எடப்பாடி அது ஒரு பக்கம் எதிர்த்துருங்கிற அதையும் 4 பேர் குறை சொல்கிறான். இன்றைக்கி நேற்று வந்து விஜயை 4 பேர் தூக்கி பிடிக்கிறான். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீ ஒன்றும் பிடுங்காமல் 4 செவத்துக்குள்ளே கேமரா வச்சுக்கின்னு ஏமா என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் உழவு பார்த்துன்னு வந்து ஒருத்தனை கூட்டி மீடியாவில் போட்டு நீ பணம் சம்பாதித்து பேசுனா அது எங்கள் கட்சிக்காரர் இல்லை, யாருமே மாதிரி பேசக்கூடாது. முக்தாரெல்லாம் கொஞ்சம் வாய் அடக்கம் இருக்கணும். சரியான ஆளுகிட்ட மாட்டல அவர், புரியுதுங்களா? அப்போ மாட்டும் போது அவருக்கு தெரியும் அவன் பேசுறதுலாம் தப்பு, முக்தார் பேசுறதுலாம். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி அப்பா.